இன்னைக்குப்பா ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் மல்டிகிரெயின் பவுடர் செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த பவுடர்ல நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்குதுப்பா. இந்த பவுடரை ஒரு தடவை வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு இந்த பவுடரை வச்சு ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் தோசை மற்றும் வெயிட் லாஸ் ரொட்டி செஞ்சு சாப்பிடலாம்ப்பா. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு இரும்பு கடாய் வச்சிருக்கேன். இரும்பு கடாய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ அம்மா பாசி பருப்பு எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டு கடாயில் போட்டு வறுத்துக்குருவோம். இப்போ நம்ம பாசி பருப்பை வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். நல்லா வறுக்கும் போது நல்ல ஒரு மனம் வந்துருக்கு. எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அப்பா நம்ம பாசி பருப்பை வறுத்தாச்சு. இது பூசணி விதைப்பா. இது எல்லாம் நட்ஸ் கடையிலையும் கிடைக்கிது. அம்மா வாங்கியிருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூனு பூசணி விதை போட்டுக்குருவோம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும்ப்பா. இதையும் லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்குருவோம். ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்துக்குருவோம். பூசணி விதையை 1 நிமிஷத்துக்கு கடாயோடைய சூட்டில் வறுத்துக்கிட்டோம். பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். ஒரு 10 பாதாம் எடுத்துருக்கேன். பாதாம் போட்டுக்குருவோம். இதையும் லைட்டாக கடாயோடைய சூட்டில் வறுத்துக்குருவோம் 1 நிமிஷத்துக்கு. இப்போ பாதாமை 1 நிமிஷம் நல்லா கடாய் சூட்டில் வறுத்துக்கிட்டோம். இதையும் போட்டுக்குருவோம் பிளேட்டில். இது அக்ரூட்டு ஒரு 5-6 பீஸ் எடுத்திருக்கேன். இதையும் எடுத்து போட்டுக்குருவோம். அக்ரூட்லப்பா ஒமேகா 3 இருக்குது, நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. இது பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம இப்படி கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வளருவாங்க. அதனால அக்ரூட்டு அப்பப்போ பிள்ளைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரெயினுக்கும் ரொம்ப நல்லது. நல்லா ஞாபக சக்தி தரது அக்ரூட்டு. இதை 1 நிமிஷம் ஹீட்டில் வறுத்துக்குருவோம். இப்போ கடாய் சூட்டில் 1 நிமிஷம் வறுத்துக்கிட்டோம். இதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். ஒரு 10 பீஸ் முந்திரி பருப்புப்பா. இதையும் கடாய் சூட்டில் வறுத்துக்குருவோம். 1 நிமிஷத்துக்கு கடாயுடைய சூட்டில் லைட்டாக வறுத்துக்குருவோம். ரொம்ப வறுக்கக்கூடாது. கடாய் சூட்டில் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டோம். இதையும் பிளேட்டில் மாற்றிக்கிடுங்க. இப்போ அம்மா ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கடாயில் போட்டுக்குருவோம். இதையும் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நம்ம வறுத்துக்குருவோம். இப்போ நம்ம 2 நிமிஷத்துக்குப்பா நம்ம ஓட்ஸை நல்லா வறுத்துக்கிட்டோம். இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். இப்போ இது வாட்டர்மெலன் விதை நட்ஸ் கடையில் கிடைக்கிது. இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். இதையும் நம்ம 1 நிமிஷத்துக்கு நம்ம கடாயோடைய சூட்டில் வறுத்துக்குருவோம். இப்போ நம்ம வாட்டர்மெலனுடைய இதையை வறுத்துக்கிட்டோம். இதையும் பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அதே கடாயில் 2 ஸ்பூனு ஃப்ளாக்ஸீட் போட்டுக்குருவோம். ஃப்ளாக்ஸீடில் நல்லா ஒமேகா 3 இருக்குப்பா, ஃபைபர் இருக்குது, வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அம்மா சியா சீட் எடுத்திருக்கேன். வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்லா ஒமேகா 3 இருக்குது. அதனால் இதில் ஒரு 2 ஸ்பூனு போட்டுக்குவோம். இதையும் நம்ம ஃப்ளாக்ஸீடோட சேர்த்து வறுத்துக்குருவோம். அவ்வளோதான்ப்பா. ரொம்ப வறுக்கக்கூடாது. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். பிளேட்டில் மாற்றிடுவோம். இப்போப்பா அம்மா பாசி பருப்பை வறுத்துருக்கேன். இதை உங்களுக்கு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். ஒரு பிட் தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இதை ஒரு 10-20 நாள் 1 மாதத்துக்குனாலும் கெடாது. அப்படி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால ஒரு பிட்டு தண்ணி இருக்கக்கூடாது மிக்சியில். இதை உங்களுக்கு நான் மிக்சியில் நல்லா பவுடராக்கி கொண்டு வரேன். இந்த பாசி பருப்பை வறுத்ததை பவுடராகி கொண்டு வரேன். இப்போ பாசி பருப்பை நல்லா பவுடராக நல்லா அடிச்சாச்சு. இப்போ அம்மா மிக்சி ஜார் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓட்ஸ் வறுத்தோம் இல்லையா, இதை இந்த ஜாரில் போட்டுக்குருவோம் மிக்சி ஜாரில். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பூசணி விதை, அக்ரூட்டு, பாதாம், முந்திரி, வாட்டர்மெலன், வேறு சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கிறோம். இது பூராவே நம்மளுக்கு வெயிட் லாஸ் கூடியது. எல்லாமே உங்களுக்கு நல்லா உடம்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா உங்களுக்கு நல்லா எனர்ஜியாக இருக்கும். இப்படி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு நல்லா எனர்ஜியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போப்பா இதை உங்களுக்கு அம்மா பவுடராக்கி கொண்டு வரேன். இப்போப்பா அம்மா ஓட்ஸு எல்லா நட்ஸும் போட்டு அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா உடச்சி விட்டுக்குருவோம். இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். நம்ம பாசிப்பருப்பு பவுடர் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து மாற்றிக்கிடுவோம்.
இப்போப்பா இது ஒரு கப் எடுத்திருக்கேன். இதோடைய அளவு வந்து நம்ம 100 கிராம் அளவு. இது வந்து 100 கிராம் அளவு. இப்போ நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ கடலை மாவு வந்து நம்ம 100 கிராம் இதில் போட்டுக்கிடுவோம். இது வந்து ரெடிமேடு கடலை மாவு தான்ப்பா. எல்லா பலசர கடலையும் கிடைக்கிது, நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. இதையும் இதோட சேர்த்து போட்டுக்கிடுவோம். அப்போ அம்மா வந்து சோள மாவு எடுத்திருக்கேன். இது வெள்ளைச்சோளம், சிறுதானியத்தில் 1 வெள்ளைச்சோள மாவு எல்லா பலசர கடையிலுமே கிடைக்குதுப்பா. இப்போ இதில் வந்து நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன். அளவு வந்து ஒரு 100 கிராமு. ஒரு கப் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன். சோள மாவுனா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்கப்பா, கார்ன்ஃப்ளவர் மாவான்னு. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை, இது வந்து சிறுதானியத்தில் 1 சோள மாவு. இதுதான்ப்பா, இதுதான் சோளம். சிறுதானியத்தில் 1 சோளம். இதை வந்து நம்ம மிஷின்லையும் திரிச்சுக்கலாம், இல்லை நம்மளுக்கு ரெடிமேடாகவே மாவு கிடைக்கிது. இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிறோம். இதையும் இதோட சேர்த்து போட்டுக்கிடுவோம். அப்போ அம்மா வந்து சிறுதானியத்தில் 1 கம்பு. இதை வந்து நம்ம மிஷின்லையும் திரிச்சுக்கலாம், இல்லை நம்மளுக்கு ரெடிமேடாகவே மாவு கிடைக்கிது. இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிறோம். கம்பு மாவும் ஒரு 100 கிராம் போட்டுக்கிடுவோம். இது ராகி மாவுப்பா. ராகி மாவும் 100 கிராம் போட்டுக்கிடுவோம். ஒரு கப்பு போட்டுக்கிடுவோம். இதையும் போட்டுக்கிடுவோம், ராகி மாவையும். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அவ்வளோதான்ப்பா, மல்டிகிரெயின் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் போட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். மில்லட்டோடைய மாவு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் மல்டிகிரெயின் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ உங்களுக்கு நீங்கள் போட்டு உடனே சாப்பிட்டுக்கலாம். எல்லா மாவும் நம்ம கலந்து வச்சிருக்கோம் இல்லையா, இது 1 மாதம்னாலும் கெடாதுப்பா. அதனால நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம். நீங்க டெய்லி ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. 2 ஸ்பூன் போட்டா உங்களுக்கு தாராளமா ஒரு ஆளுக்கு சாப்பிடலாம். இதுல எல்லா சத்துக்களும் இருக்குப்பா. நம்ம நல்லா நட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம். நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இதுல கிடைக்கும். நம்ம வளரும் பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி கொடுத்தோம்னா நல்லா சிம்மா அழகா லீனா வளருவாங்க. தொப்பை உழுகாது, நல்லா அழகா இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ரொட்டி சுட போகிறோம். இப்போ அம்மாவுக்கு வந்து உங்களுக்கு ரொட்டி சுட்டு காமிக்கிறேன். இதில் நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். ஒரு ஆளுக்குன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஆளுக்குனாக்க நீங்கள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து கோதுமை மாவுப்பா. நம்ம எப்பயும் வீட்டில் சப்பாத்திக்கு போடுவோம் இல்லையா, கோதுமை மாவு. இது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம், பிங்க் சால்ட்டு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிடுவோம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிணைவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கிடுவோம். நல்லா பிசையணுப்பா, அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சப்பாத்தி சாப்பிட மாதிரியும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசையணும். இப்போப்பா இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை ரெஸ்ட்டில் வச்சுருவோம். நம்ம 10 நிமிஷம்ப்பா மாவை ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். நல்லா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்க்கும்போதே தெரியுது பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குப்பா. இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கிட்டோம்ப்பா. இப்போ வந்து மாவை வந்து நல்லா இதிலே பிசைஞ்சுக்கிடுவோம். திருப்பி ஒரு வட்டம். இப்போ இதை வந்து உருண்டை போட்டுக்கிடுவோம், சப்பாத்தி உருண்டை. இப்போ 4 உருண்டை வந்திருக்குப்பா. இப்போ கொஞ்சம் மாவு போட்டுக்கிடுவோம். இப்போ இதை வந்து நல்லா முன்னையும் பின்னையும் மாவு தடவிக்கிடுவோம். அம்மா வந்து கோதுமை மாவு தான்ப்பா இது வந்து பவுடர் வச்சுருக்கேன். இது வந்து இப்போ இதை வந்து நல்லா பெலிச்சுக்குவோம். நல்லா ஊறக்கரங்களை நல்லா மெல்லிசாக தைக்கணும்.
இதை வந்து பிளேட்டில் வச்சுக்கிடுவோம். இன்னொரு சப்பாத்தியும் போட்டுக்குருவோம். அவ்வளோதான்ப்பா, நம்ம சப்பாத்தி போட்டாச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போப்பா நம்ம எண்ணெய் துணியை வச்சு தடவிக்கிடுவோம். அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் பார்க்கணும். சப்பாத்திக்கு மட்டும் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ போட்டாச்சு. இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போப்பா பபிள்ஸ் வருது. நம்ம வந்து இதை திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்ட பக்கம் வேகட்டும். நம்ம எண்ணெய் துணி இருக்கு இல்லையா, இந்த துணியை வச்சு நல்லா அமுக்கி விட்டோம்னா, ஓரத்தில் அமுக்கி விட்டோம்னா நல்லா சீக்கிரமாக வந்துடும். இப்போ பரட்டி போடுவோம். பரட்டி போட்ட பக்கமும் நம்ம துணியை வச்சு அப்படியே அமுக்கி விடுவோம். இப்போ நம்ம வெந்துருச்சு. லைட்டில் மாற்றிக்குவோம். அடுத்த சப்பாத்தி போட்டுக்கிடுவோம். இதை வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூனு போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா முன்னாடியே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா ஃப்ளாக்ஸீட் வந்து கெட்டி கெட்டியாக வரும். அதனால உங்களுக்கு நம்ம அதில் ஃப்ளாக்ஸீடு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம வந்து கையில் நல்லா கரைச்சாதான் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டா கட்டி கட்டியாக வரும். இந்த கட்டியை புறத்தையும் நல்லா உடச்சி விட்டு நம்ம கரைச்சிக்கிடுவோம். இப்போப்பா நல்லா கரைச்சிக்கிட்டோம். மாவை இந்த மாதிரி வச்சுக்கணும். நம்ம தோசைக்கு ஊற்றுவோம் இல்லையா, தோசை ஊற்றுற மாதிரியே நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கூட கலக்கலாம். ஃப்ளாக்ஸீட் வந்து ஓட்ஸு ஃப்ளாக்ஸீட்லாம் நல்லா தண்ணியை வந்து இழுக்கக்கூடியது. அதனால கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறோம். நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம்ப்பா. இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு தோசை தவா வச்சுருக்கோம். நம்ம எண்ணெய் துணியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம மல்டிகிரெயின் பவுடரை வந்து எல்லாம் ஊற்றிக்கிடுவோம். ரொம்ப ஸ்லோவாக மெல்லிஸாக நம்ம எவ்வளோ பரப்ப முடியுமோ அவ்வளோ பரப்பிக்கணும். இது 3 நிமிஷத்துக்கு வேகட்டும். அப்போ மேலே நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக நம்ம லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம். ஒரு 4 டிராப்ஸு. இப்போ மேலே நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம பிரட்டி போட்டுக்குருவோம். பிரட்டி போட்ட பக்கமும் வேகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போப்பா நம்ம பிரட்டி போட்ட பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்படியே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு அரிசி மாவில் தான் கொஞ்சம் சாப்பிடணும், உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும். அதனால என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டில் எப்பயுமே இட்லி மாவு வச்சுருக்கோம்லப்பா, அதிலிருந்து ஒரு கரண்டி எடுத்துக்குவோம். ஒரு கரண்டி மாவு இந்த மல்டிகிரெயின் மாவில் போட்டுக்குருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தோசை ஊற்றிடுவோம். அம்மா கரெக்டாக ஒரு ஆளுக்கு தான் போட்டிருந்தேன். இப்போ கரெக்டாக 2 தோசை வந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சமாக லைட்டாக ஒரு 4 டிராப்ஸில் எண்ணெய் விட்டுக்குருவோம். அப்போ மேலே நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா பிரட்டி போட்டுக்குவோம். பேப்பர் தோசை மாதிரி வருது. நல்லா சூப்பராக பேப்பர் தோசை மாதிரி வருது. பிரட்டி போட்ட பக்கம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். ஃப்ளைட்டில் மாற்றிக்கணும். அவ்வளோதான்ப்பா, மல்டிகிரெயின் பவுடர் தோசை ரெடி ஆயிடுச்சு. பாப்பா அம்மா வந்து உங்களுக்கு மல்டிகிரெயின் மாவு பவுடரில் உங்களுக்கு நல்லா தோசை சுட்டு காமிச்சிருக்கேன். ஓட்ஸு எல்லாம் கலந்து நம்ம மாவு கலந்து நம்ம தோசை சுட்டுருக்கோம். இது வந்து தோசை மாவு நம்ம எப்போயும் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, தோசை மாவு அதில் கலந்து நம்ம சுட்டுருக்கோம். இது வந்து உங்களுக்கு சப்பாத்தி சுட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குப்பா. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.
இந்த மல்டிகிரெயின் பவுடரை நீங்க வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நீங்க சாப்பிடலாம், காலையிலைக்கும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம். இதை டெய்லி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்பு, இடுப்பு பகுதியில் உள்ள ஊழ சதைகள்லாம் உங்களுக்கு கரைக்கக்கூடியதுப்பா. இந்த மாதிரி டெய்லி சாப்பிடுங்க. உடம்புக்கும் நல்லா சத்து, நல்லா எனர்ஜி கொடுக்கும். இது சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம்ப்பா. இதை பாலை நல்லா ஊற்றி அதுகளுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டு கூட கொடுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா இதுவும் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம், எல்லா சத்துக்களும் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து தான், அதனால பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். சுகர் பேஷண்ட்டு, டயட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. ரொம்ப நல்லா இருக்கு, சாஃப்டாவும் இருக்கு. இந்த மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.